தியாக தலைவி புரட்சித்த சின்னம்மா சொல்லியிருக்கிறது என்னன்னா, துரோகிகளையும் எதிரிகளையும் வீழ்த்தி அம்மாவின் ஆட்சி அமைப்பும்னு சொன்னாங்க. துரோகிகள் யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஓகே. எதிரிங்கிறது புரட்சி தலைவர்களை அடையாளம் காட்டின எதிரி திமுக. அந்த திமுக அதை ரெண்டையும் ஒரு சேர வீழ்த்தி அம்மாவின் ஆட்சி அமைப்புன்னு சொல்லியிருக்காங்க. வாக்கு சிதறதுங்கிற இப்போ தம்பி விஜய் கூட கொள்கை தலைவர்கள்னு ஒரு சில படங்கள் வச்சிருக்காரு. அதில் அண்ணா படமும் இல்லை, தலைவர் படமும் இல்லை. இப்போ அந்த படத்தெல்லாம் சின்ன சின்னதாக போட்டுட்டு வேனில் அண்ணா படத்தையும் தலைவர் படத்தையும் தனக்கு பக்கத்தில் பெருசாக வச்சிருக்காரு. அதெல்லாம் வாக்குகளாக மாறாது. இரட்டை இலை சின்னத்தை கொடியை வச்சுக்கிட்டே எடப்பாடி முதலமைச்சர் ஆக முடியல. உண்மையான தலைவருடைய வாரிசு யார், தலைவர் எண்ணங்களை யார் நிறைவேற்றுவா? புரட்சி தலைவர் அம்மா கூட இருந்து இவ்வளவு சிறப்பாக உலகம் போற்றும் தலைவியாக இப்போ சின்னம்மா பேசுகிறத விட மிக கொச்சையாக பேசுனாங்க. அது சொல்ல விட ஆசை இருந்தாலும் இப்போ உள்ள இளைஞர்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக உங்கள் பதிவு மூலயமா சொல்கிறேன். அண்ணாவினுடைய மறப்போம் மன்னிப்போங்கிற அந்த தத்துவத்துக்கு இலக்கணமான தலைவர்கள் 3 பேர் நம்ம தமிழ்நாட்டில்னு சொன்னால், ஒன்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அடுத்தது புரட்சி தலைவி அம்மா, அதுக்கு காரணமாக இருந்த தியாக தலைவி புரட்சி தாய் சின்னம்மா. ஓகே. ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, ஜார்ஜே பிரிஞ்சுது. இப்போ இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, வெற்றி கழகமாக இருந்தாலும் சரி, இப்போ துரோகி நோபல் பரிசு கொடுக்கணும்னு சொன்னார்ல ஒருத்தர். யார் சொன்னது நோபல் பரிசு? துரோகத்திற்கு நோபல் பரிசு தர வேண்டும் என்றால் இப்போ அவர் கூட நாங்கள் அண்ணன் தம்பி பங்காளி சேர்ந்தார். இது எந்த வாக்காளர் ரசிப்பான்? நீங்கள் இன்னும் சொல்ல போனால் டிடிவி தினகரன் அவர்களுக்கு விழுந்த வாக்கு என்ன வாக்குன்னு நினைக்கிறீங்க? அவருடைய 23 தொகுதியோ 30 தொகுதியோ 20 ஆளுக்கு ஒன்று சொல்கிறாங்க. அவரால் தான் எடப்பாடி தோத்தாரு, ஆட்சி அமைக்க முடியல. ஓகே, அந்த அவர் டிடிவி தினகரன் வாங்கின வாக்கு யாருடைய ஓட்டுன்னு நினைக்கிறீங்க? சசிகலா அவருடைய ஓட்டா? 100க்கு 100 அவங்க ஓட்டு. போகும்போது துணை பொதுச் செயலாளர் அறிவிச்சிட்டு போனாங்க. அவர் அமமுக ஆரம்பிச்சது, நான் அதில் பயணித்தேன். மாநில நெசவாரணி தலைவர் போட்டார். என்ன தியாக தலைவி சின்னம்மா தஞ்சாவூர் பெங்களூர்லேருந்து தஞ்சாவூர் போகும்போது பெரம்பலூரில் வரவேற்பு கொடுக்குறான். என்னுடைய அரசியல் வயசு இருக்காது அந்த பையனுக்கு வயசு. டிடிவி தினகரனுடைய உதவியாளர் யாரை கேட்டு வரவேற்பு கொடுத்தான்னு சொன்னான். அம்மாவுக்கு வரவேற்பு கொடு, யாரை கேட்கணும்னு சொன்னான். அவர் கொடுத்த பதவி ரிசைன் பண்ணிட்டு அம்மா கூட பயணிச்சுட்டு இருக்காங்க.